பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம் அண்ட் இன்னைக்கு நம்ம 2025ஓட என்டையர் நீட் பேப்பருடைய ஜூலஜி செக்ஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ சி பசங்களா, ஒவ்வொரு வருஷத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டிருக்காங்களா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டிருக்காங்களாங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த வருஷத்துக்கான ப்ரிப்பரேஷனை ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் 2025ஓட பேப்பர் இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது we will see what are the chapters that have been given higher weightage. ஓகே, எந்தெந்த சாப்டருக்கு நமக்கு அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் வரல, அண்ட் நம்ம ஹை வெயிட்டேஜ் நினச்சிட்டு இருக்கிற சாப்டர்ஸ்லேருந்தே நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ் வருதா, இல்லை காம்ப்ளிகேட்டடான அப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் வருதா, இது எல்லாமே we will discuss in today's class. alright, and நம்ம Xylemலேருந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு பசங்களா. ஸோ நீங்கள் இப்போ ஆரம்பித்து நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க as early as possible. ஓகே, அண்ட் நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும் பசங்களா. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் சால்விங் த பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், first menstruation is called as. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டெக்ஸ்ட் புக்லேருந்து clear cut answer. Option 3 menarche is the correct answer இல்லையா. ஸோ menarche அண்ட் மெனோபாஸ்க்கு நடுவில் தான் நம்ம ஒரு ஃபீமேலோடைய ரிப்ரொடக்டிவ் சைக்கிளும் வந்து டிஃபைன் ஆகுது. ஓகே, ஓவியுலேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிலீசிங் த எக். டயபாஸ்ங்கிற இந்த வார்த்தை வந்து நம்ம எங்கேயுமே படிக்கல. ஸோ ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கிற ஒரு ஆப்ஷன் தானே தவிர டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஃபர்ஸ்ட் menstruation is called as the menarche. All right, then second question, ரெண்டு statements கொடுத்திருக்காங்க, assertion and reason. so இதுல all vertebrates are chordates but all chordates are not vertebrates. so இந்த ஒரு statement வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டினாவே நான் சொல்லியிருந்தேன், இட்ஸ் வெரி ஹை வெயிட்டேஜான ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வேர்டிபிரேட்டுமே ஒரு கார்டேட்டா அப்படின்னு கேட்டால் எஸ், பிகாஸ் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு இந்த கார்டேட்டாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது, நோட்டோகார்டுங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஸோ இந்த நோட்டோகார்டை பேஸ் பண்ணி நம்ம கார்டேட்டாக்குள்ளே வச்சிடலாம். ஆனால் எல்லா கார்டேட்டாவுமே வேர்டிபிரேட்டாவான்னு கேட்டால் கிடையாது. வேர்டிபிரேட்டால் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு அந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் தாண்டும் பொழுது பாடியில் வந்து இந்த ஒரு நோட்டோகார்டை கார்டிலேஜினஸ் ஆகவோ அல்லது போனியான ஒரு வெர்டிபிரல் காலமோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். பட் கார்டேட்டாவில் இருக்கக்கூடிய மிச்ச ரெண்டு ஃபைலம்ஸ் இருக்குல்ல, சப் ஃபைலம்ஸ் விச் இஸ் புரோட்டோகார்டேட்டா அண்ட் யூரோகார்டேட்டா, அவங்களுக்கு இந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்காது. ஸோ அதனால தான் வந்து வி சே தட் எல்லா வெர்டிபிரேட்டுமே கார்டேட்டா இருந்தாலும் இந்த கார்டேட்டாவில் இருக்கிற எல்லாருமே வெர்டிபிரேட்டாவான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இது ரெண்டுமே ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுனால யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் நம்பர் 2. கிளியர் பசங்களா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து சேயிங் தட் DNA ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம ஜில் எலக்ட்ரோஃபாரசிஸ் வழியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இட் கேன் பி யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் DNA, விச் இஸ் கரெக்ட். ஓகே, ஸ்மாலர் சைஸ்னால் வந்து தே ஆர் நியர் த ஆனோட் வைல் லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் நியர் த வெல்ஸ் ஆஃப் தி agarose ஜெல். ஸோ வெல்லுக்கு கிட்ட இருக்கிறது தான் குண்டான ஃப்ராக்மெண்ட்ஸ், லார்ஜரான ஃப்ராக்மெண்ட்ஸ். தள்ளி ஆனோட் கிட்ட இருக்கிறது குட்டி குட்டியான ஃப்ராக்மெண்ட்ஸ், விச் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ அதனால போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் 2 will be the right answer. All right. Now, what is the main function of spindle fibers during the process of mitosis? So, if you see பசங்களா, மெட்டாஃபேஸில் எல்லாரும் equatorial plateல வந்து அலைன் ஆனதுக்கு அப்புறமா இந்த spindle fibers பிடிச்சிட்டு தான் they are moving to the opposite poles of the cell during the anaphase. So to separate the chromosomes அப்படிங்கிறது தான் பசங்களா கரெக்டான ஆன்சர். So option 2 will be the answer. Then identify the correct statement that is not correct. ஸோ எது இன்கரெக்ட், எது தப்புங்கிறது தான் சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஸோ எது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, so if you see antigen binding site வந்து is located at the C-terminal region of the antibody molecules அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ யூஸ்வலாக நம்ம ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டுங்கிறது C-terminal கிடையாது பசங்களா, N-terminalல தான் இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் 4 தான் இங்கே கரெக்ட். மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே இஸ் டெஃபினெட்லி கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இஸ் த நாட் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். தென்
Consider the following A, B, C, D 4 statements இருக்கு. ஸோ இதுலேருந்து எந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா the reproductive division of human gametogenesis, female gametogenesis வந்து starts earlier than that of male gametogenesis. So male gametogenesis pubertyல தான் ஆரம்பிக்கும். Female gametogenesis வந்து starts in the embryonic stage itself. So அதனால A is true. அப்போ A இருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட் வந்து 2 இல்லாட்டி 3 இல்லையா? நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா the gap between the first meiotic division and the second meiotic division is much shorter for the males compared to the females. So females-ல இந்த செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் எப்போ நடக்கும்? ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணும்போது தான். எப்போ வந்து ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் நடக்கும்? ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் நடக்கும்போதே இல்லையா? ஸோ அப்படி வச்சு பார்க்கும்பொழுது மேல்ஸில் வந்து டக்குன்னு 2 முடிஞ்சிடும். பட் ஃபீமேல்ஸில் நடுவில் அரெஸ்ட் ஆகி அப்புறம் திருப்பி ப்ரொமோட் ஆகி அப்படி தானே நடக்கும். ஸோ கண்டிப்பாக இட் இஸ் மச் ஷார்ட்டர் இன் த மேல்ஸ் கம்பேர்ட் டு த ஃபீமேல்ஸ். நான் ஃபர்ஸ்ட் போலார் பாடி வந்து is associated with the formation of primary oocyte கிடையாது. primary oocyte secondary oocyte டிவைட் ஆகும்பொழுது தான் ஒரு பெரிய செகண்டரி oocyteம் ஒரு போலார் பாடியும் வரும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். லியூட்டனைசிங் ஹார்மோனுங்கிறது will lead to the disintegration of the endometrium and onset கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ட்ரோஜன் சர்ஜ் ஆகும்பொழுது and progesterone decline ஆகும்பொழுது தான் menstruation will start. LH surge வந்து will promote the ovulation. அவ்வளோதானே தவிர nothing else. So option A and B are true. Option 2 will be the correct answer. Now, the blue and white selectable markers have been developed which differentiate recombinant colonies from the non-recombinant on the basis of their ability to produce the color. Okay. So இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மெத்தடை பேஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட்லி ப்ளூ கலர்ட் காலனிஸில் இந்த இன்சர்ட் இருக்குது and they are identified as the recombinant colonies, whereas colonies without the blue color வந்து they have the insert in the plasmid and are identified as recombinant colonies. 2 கொடுத்துருக்காங்க. ஸோ either blue colored வந்து they have the insert இல்லை வித்தவுட் த ப்ளூ கலர் வந்து ஹாவ் த இன்சர்ட்டா அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஃபண்டமெண்டலான கேள்வி இல்லையா? ஸோ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்களா கிளியர்லி இஃப் யூ சி ப்ளூ கலருங்கிறது வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? பீட்டா கெலக்டோசைடேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு என்சைம் வந்து இந்த குரோமோஜெனிக்கான சப்ஸ்ட்ரேட்டோட இன்டராக்ட் பண்ணும்போது தான் இந்த ப்ளூ கலரான ஒரு கலர் வந்து நமக்கு கிடைக்குது. நான் இந்த ஜீன் இடத்துல ஒருவேளை என்னோட ஆக்சுவல் இன்சர்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த பீட்டா கெலக்டோசைடேஸோட ஜீன் வந்து உடஞ்சிரும். அப்போ இந்த என்சைமே முதல்ல ரிலீஸ் ஆகாது. என்சைம் ரிலீஸ் ஆகலைன்னா அது குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்டோட இன்டராக்ட் பண்ணி ப்ளூ கலர் தராது. ஸோ இந்த ஒரு மெத்தடில் ப்ளூ எல்லாமே இன்சர்ட் இல்லாதது யாருக்கு வித்தவுட் த ப்ளூ கலரோ அவங்க கிட்ட தான் இந்த இன்சர்ட் இருக்குங்கிறத நம்ம ரீகாம்பினன்ட் காலனிஸாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் பசங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், ஆனால் 1 இஸ் தப்பு. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். Okay, now இன்னொரு match the following. So very simple. Adenosine, adenylic acid, adenine, alanine. இது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிளியர்லி we know that alanine அப்படிங்கிறது இஸ் an amino acid. ஸோ டிக்கு 4 வந்து கிளியர் கட்டாக நம்ம மேப் பண்ணிடலாம். நான் இதில் இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நைட்ரோஜனஸ் பேஸ் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் ஃபாஸ்ஃபேட் வரும்பொழுது தான் அது ஒரு நியூக்ளியோடைடாக வரும் இல்லையா? ஸோ வெறும் நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படிங்கிறது வந்து அடினின், தென் சுகரோட சேரும் பொழுது அடினோசின், தென் இன்கேஸ் இந்த ஃபாஸ்போரிக் ஆசிட்லேருந்து இருக்கிற குரூப் வந்து ஃபாஸ்பேட் குரூப்பாக ஜாயின் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு கம்ப்ளீட் நியூக்ளியோடைடு வந்து அடினைலிக் ஆசிடாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது A3 B2 C1 D4 option 4 தான் நமக்கு கரெக்டான match. Okay, so I hope this was clear to you. Now with the help of a given pedigree, find out the probability for the birth of a child having no disease and being a carrier. Okay, so in the F3 generation அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Okay, so here if you see பசங்களா, இந்த person is deceased, இந்த person is normal, இந்த person ஒரு கேரியராக இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண 2 சில்ட்ரனுமே வந்து கேரியரான சில்ட்ரனாக இருக்காங்க.
ஓகே. அண்ட் இவங்க வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது இது 2 பேருமே கேரியராக இருக்காங்க. இது கேரியராக இருக்குது, இது வந்து அஃபெக்டட் இண்டிவிஜுவலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ரேஷியோவில் நமக்கு இங்கே ப்ராஜனி வரும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கேள்வி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி அப்ளிகேட்டிவான ஒரு கொஸ்டின். ஓகே. ஸோ இஃப் யூ see here பசங்களா, ஃபர்ஸ்ட்லி இந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கால் இட் சம் ஏ. ஓகே. ஸோ ஏ எந்த ஒரு டிசீஸுமே இல்லாத ஒரு ஏ is with another diseased-ஆன ஒரு female. Now this is producing ஒரு carrier, right? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு எக்ஸாம்பிளே தப்பு. பிகாஸ் see, fundamentally first we have to find out if this is sex linked or this is autosomal. So if you see here, எந்த மென்னுமே are either normal or diseased. There is no carrier concept. So அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு எக்ஸ் லிங்க்டான டிசீஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு இண்டிவிஜுவல் இஸ் நார்மல், இந்த ஒரு இண்டிவிஜுவல் வந்து இஸ் டிசீஸ்ட். ஸோ இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ் குரோமோசோம் 2 இண்டிவிஜுவல்ஸ் 2 டாட்டர்ஸ்க்குமே வரும். அண்ட் இவங்க கிட்டேருந்து வர எக்ஸில் வந்து 2மே டிசீஸ்டாக இருக்கும். இப்போ திஸ் along with another நார்மலான மேல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ப்ரொடியூசிங் ஒரு நார்மலான ஃபீமேல் அண்ட் ஒரு டிசீஸ்டான மேல். அண்ட் இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நார்மலான மேலோட வரும்பொழுது 2 பேருமே டிசீஸ்டான ஒரு கேரியரான ஒரு ஃபீமேலாக இருக்காங்க. நவ் இவங்களுக்குள்ளேயே இப்போது if there is a consanguineous marriage, this person is affected, this person is a carrier அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எனக்கு ஒரு டாட்டர் இந்த மாதிரி, ஓகே, தென் இன்னொரு டாட்டர் வந்து 50% ஆஃப் டாட்டர்ஸ் வந்து டிசீஸ்ட். அதே மாதிரி 50% ஆஃப் மை சன்ஸ் வந்து நார்மல், 50% ஆஃப் மை சன்ஸ் வந்து டிசீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ப்ராஜனிஸ் கிடைக்கும். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் நாட் ஹேவிங் த டிசீஸ் அண்ட் இஸ் அ கேரியர்? ஸோ நாட் ஹேவிங் த டிசீஸ் அண்ட் அ கேரியர் அப்படிங்கிறதுக்கு வந்து இஸ் ஒன்லி 1 டாட்டர். ஸோ அப்போ இந்த 1 டாட்டரோட ப்ராபபிலிட்டி ஆஃப் அ சைல்டுன்னு சொல்லும்போது இட் இஸ் 1/4, which is option 2. I hope this cross was clear to you, Basangla. Now moving to the next question. So following statements regarding function of adrenal medullary hormones. Okay, so adrenal medullary hormones பார்க்கும்பொழுது they cause pupillary constriction கிடையாது, they will cause dilation. Okay, hyperglycemic, okay, piloerection ஆகும், and then increase the strength of heart contraction. எல்லாமே correct. So adrenal medullary ன்னு சொல்லும் போது all your adrenaline, okay, and then your என்ன சொல்கிறது cortisols எல்லாமே வந்து நம்ம இந்த ஒரு norepinephrine and epinephrine, adrenaline and noradrenaline, இது 2 பற்றி தான் நம்ம பேசுகிறோம். மேலே நம்ம கார்டெக்ஸில் இருக்கிறது தான் வந்து மிச்சது எல்லாமே, all your glucocortisols, your cortisols, mineralocortisols, androgens எல்லாமே அங்கேருந்து தான் வருது. ஸோ மெடுலரின்னு சொல்லும்பொழுது இந்த adrenaline வந்து does not cause pupillary constriction but it causes dilation. So therefore B, C and D மட்டும் தான் option 3 will be the right answer. Now who proposed the genetic code should be made up of 3 nucleotides? So first நமக்கு 3 நியூக்ளியோடைடுக்கான காம்பினேஷனாக இருக்கும்னு சொன்னது வந்து ஒரு physicist who is George Gamow. So remember the scientist's name, very very important. சரியா பசங்களா? Now all living members of class Cyclostomata, அவங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are all ectoparasites on some fishes. இதுவும் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அப்படியே காப்பி பேஸ்ட் ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 will be the answer. ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் how important it is to go through the textbook line by line. Okay, now histones are enriched with. Now histones அப்படிங்கிறது நம்ம பேக்கேஜிங்க்கு தேவையான ஒரு protein. Now normally DNA is negatively charged. அப்போ my packaging proteins have to be positively charged. So positive ஆன
சார்ஜ் கொடுக்கக்கூடிய அமைனோ ஆசிட்ஸ் ஆர் கிளியர்லி லைசின் அண்ட் ஆர்ஜினின். ஸோ இதுவும் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு அப்படியே காப்பி பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த right answer. Then ஒரு match the following. Here we have progesterone, relaxin, melanocyte stimulating hormone and catecholamines. So இங்க வந்து progesterone is definitely coming from the corpus luteum A4. Okay, A4. Relaxin is coming from the ovary. Okay, now talking about the melanocyte stimulating hormone, that will come from the intermediate lobe, okay, which is C1, and catecholamines come from the adrenal medulla. I just told you adrenaline and noradrenaline. Yeah, so clearly option 2 will be the right answer. Clear everybody? Now protein portion of an enzyme is called, now clearly we know that ஒரு enzyme there is an apoenzyme plus ஒரு cofactor. Okay, so in the cofactor வந்து நமக்கு further it can be a coenzyme, can be a prosthetic group, can be a metal ion, but in the protein part is called as the apoenzyme. So option 4 is the right answer. So again இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே நம்ம டெக்ஸ்ட் புக்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். ஆல்ரைட், நவ் which of the following enzymes are not essential for gene cloning? ஸோ ஜீன் cloning பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஃபார் கட்டிங், லைகேஸ் ஃபார் ஓட்டிஃபையிங், ஓகே, தென் மியூட்டேஸ் ரீகாம்பினேஸ் தேவையில்லை. பாலிமரேஸ் கண்டிப்பாக முக்கியம், பிகாஸ் அதை அட்டாச் பண்ணி க்ரோ பண்ணுறதுக்கு எல்லாமே இட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சி அண்ட் டி மட்டும்தான் நமக்கு தேவையில்லாத என்சைம்ஸுங்கிறதுனால ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். தென் which of the following type of immunity is present at the time of birth and is non-specific for the defense in the human body? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹியூமாரல், அக்வயர்ட், செல் மீடியேட்டட். அக்வயர்டோட 2 விதமான இம்யூனிட்டி தான் ஹியூமாரல் அண்ட் செல் மீடியேட்டட். ஸோ நம்ம இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது தான் வந்து நேச்சுரலாக நம்ம பாடியில் irrespective ஆஃப் your age, irrespective of anything, பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாருக்குமே இருக்கிறது இந்த innate immunity. Okay, so option 3 is the right answer. Now which of the following hormones is released from the pituitary and actually synthesized by the hypothalamus? So pituitary-ல posterior pituitary இருக்கிற 2 hormones இல்லையா, which is the ADH and oxytocin. இது ரெண்டும் தான் வந்து நேச்சுரலாக வந்து is produced by the posterior pituitary, but it is released by the synthesized by the hypothalamus and released by the posterior pituitary. ஸோ அதனால வந்து ADH இங்கே ஆப்ஷனில் இருக்கிறதுனால ஆப்ஷன் 3 will be the right answer. Okay, then which of the following microbes are not involved in the preparation of household products? ஸோ Aspergillus niger வந்து citric acid ப்ரொடக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, லாக்டோபாசிலஸ் வந்து நார்மலாக தயிருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரைகோடர்மா பாலிஸ்பாரம் அப்படிங்கிறதும் வந்து நம்ம what do you say, it's for a drug, what is that called, statins. ஓகே, அதுக்காக வேண்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் இல்லையா? தென் சாக்ரோமைசஸ் செரவேசி வந்து ஃபார் த பிரெட். ஓகே, தென் ப்ராபியோனிபாக்டீரியம் ஷெர்மனி வந்து ஃபார் சீஸ். ஓகே, ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்டில் யார் இன்வால்வ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக A and C ஆப்ஷன் 3 will be the right answer. Clear everybody? Then role of water vascular system in Echinodermata. So Echinodermataல excretory system கிடையாது. ஸோ ஆப்ஷன் பிஏ நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். ஓகேயா? தென் அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் மிச்சது எல்லாத்துக்குமே இட் வில் யூஸ் பசங்களா. ஸோ A, C and D ரெஸ்பிரேஷன், லோக்கமோஷன், கேப்சர் ஆஃப் ஃபுட், டைஜஷன் எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணும். ஸோ A, C and D மட்டும்தான் அப்படிங்கிறதுனால வெயிட். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஓகே நமக்கு வந்து டைஜஷன் அப்படின்னு சொல்லும்போது we are not really using it for that, but ரெஸ்பிரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து A and C மட்டும்தான் ஆப்ஷன் 3 will be the right answer. Okay, then coming to role of this is done. Then after maturation in primary lymphoid organ, they migrate for interaction to secondary lymphoid organs like. ஸோ எதெல்லாம் செகண்டரி இன்ஃபாய்ட் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறத இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ கிளியர்லி நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் thymus and bone marrow is primary, spleen, lymph node, Peyer's patch எல்லாமே secondary தான். ஸோ C, D and E option 1 will be the right answer. Alright, now why insulin can't be given orally அப்படின்னா simply because அது வந்து ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த ஒரு ப்ரோட்டீனை ஜாலியாக நம்ம
கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் நம்ம அதை ஓரலாக கொடுக்க முடியாமல் நம்ம அதை இன்ஜெக்ட் தான் வந்து பிளட்ல டைரெக்டாக பண்ணணும். ஓகே, நான் ஃப்ராக்ஸ் ரெஸ்பயர் இன் வாட்டர் பை ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி, ஆன் லேண்ட் பை ஸ்கின், பக்கல் கேவிட்டி அண்ட் லங்ஸ். ஸோ இதை நம்ம என்ன வந்து சொல்கிறோம் அப்படின்னா, த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ஃபார் போத் என்வாயர்மெண்ட். ஓகே, ஸோ என்வாயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கு பதில் சொல்லணும். சரி, ஸோ இஃப் யூ சி வாட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் மெயின்லி யூஸ் த ஸ்கின். ஓகே, ஸோ அதனால் ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறதுனால தட் இஸ் நாட் கரெக்ட். வேரஸ் ஆன் லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் யூஸ் த பக்கல் கேவிட்டி அண்ட் லங்ஸ், நாட் ஸோ மச் த்ரூ த ஸ்கின். ஸோ பட் இருந்தாலுமே we can consider the land to be correct. ஆனால் வாட்டரில் பக்கல் கேவிட்டி வழியாக இட் இஸ் நாட் கோயிங் டு ரெஸ்பயர், இட் வில் யூஸ் ஓன்லி த ஸ்கின். ஸோ அதனால் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர் எவ்ரி ஒன்? ஆல் ரைட். ஸோ மறக்காமல் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் half the paper is over. We are just going to solve the remaining half. ஸோ இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடாக நம்ம கம்யூனிட்டியில் கிடச்சிரும். ஸோ டெஃபினட்டாக டூ ஸ்கேன் திஸ் QR code and join our community. ஓகே, ஸோ நான் ப்ரீவியஸாகவே பண்ணிட்டேன் மேம், இப்போ பண்ண வேணாம் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த பர்டிகுலர் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஆல் ரைட். நான் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் பசங்களா. Silencing the specific mRNA is possible via the RNAi because இந்த ஒரு சைலன்சிங் வந்து நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியான ஆர்என்ஏயை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணும்போது இட் இஸ் கெட்டிங் சைலன்ஸ்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிளியர்லி ஆப்ஷன் 2 காம்ப்ளிமெண்ட்ரியான டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் இந்த சைலன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி ஆன்சர். Twins are born to a family that lives next door to you. The twins are a boy and a girl. அப்போ இதில் எது கரெக்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ட்வின்ஸ் வந்து when they are identical அப்படின்னா என்ன, ஒரே ஜைகோட் வந்து பிரேக் ஆகி ரெண்டாக நமக்கு ஃபார்ம் பண்ணும்போது தான் நம்ம வந்து அதை what do we say ஐடென்டிக்கலான ட்வின் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட ஜெனட்டிக் கான்டென்ட் 100% மேட்ச்டாக இருக்கும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி தான். பட் அந்த ஒரு சேம் டைமில் 2 எக்ஸ் 2 ஸ்பெர்மோட ஃபர்டிலைஸ் ஆகும்பொழுது தான் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜெனட்டிக் கான்டென்ட் வித்தியாசமாக தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு நார்மல் பிரதர் அண்ட் சிஸ்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு கூட ஜெனட்டிக் ஷேரிங் இருக்கும். ஸோ 75% ஜெனட்டிக் கண்டென்ட் சேமாக இருக்குன்னோ இல்லை மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ்னோ இல்லை இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனோ கிடையாது. தே ஆர் ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படிங்கிறது தான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். நான் ஃப்ராக்ல ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் வந்து எதையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ வெரி வெரி சிம்பிளான ஒரு ஆன்சர் பசங்களா இது. ஸோ இஃப் யூ சி கிளியராக நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே வந்து we would have seen that when you talk about the renal portal system, it is the kidney with the lower parts of the body, and hepatic portal system nu sollumbodu liver with the intestines. Okay, so option 1 da inga correct ana answer. Very straightforward. Okay, now over organ and avanga produce pandra oru sila factors or hormones வந்து இங்க கொடுத்திருக்காங்க. நாம கரெக்ட்டா வந்து இங்க மேட்ச் பண்ணனும். So இங்க வந்து பாத்தீங்கன்னா heart will produce the atrial natriuretic factor, kidney ல இருந்து நமக்கு erythropoietin வரும், gastrointestinal ட்ராக்லேருந்து செக்ரிட்டின், கார்டெக்ஸ்லேருந்து அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து ஆல்டோஸ்டரான். ஓகே, ஸோ கிளியர்லி நமக்கு வந்து A3 B1 C4 D2 option 1 will be the right answer. So simple matching தான் இது. Alright, now cardiac activities are regulated by யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோடல் டிஷ்யூ, ஓகே, நியூரல் சென்டர் ஆஃப் த மெடுலா ஆப்லாங்கேட்டா, adrenal medullary hormones, cortical hormones ன்னு பார்க்கும்போது we have the glucocorticoids, mineralocorticoids and the androgens. But இவங்க யாருமே is not going to participate with the activity of the heart. So clearly A, B and C only. Option 2 will be the right answer. Streptokinase, அதாவது streptococcus produce பண்ற streptokinase வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? முக்கியமா somebody who has undergone a heart attack, அவங்க blood vesselsலேருந்து clots remove பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். So curd ப்ரொடக்ஷனுக்கு லாக்டோபாசிலஸ், இத்தனாலுக்கு அதே மாதிரி அசிட்டோபாக்டர் அசிட்டி, ஓகே, பிகாஸ் இட் இஸ் ப்ரொடியூசிங் அசிட்டிக் ஆசிட். லிவர் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ அதனால எந்த ஆப்ஷனுமே சேராததுனால ஆப்ஷன் 1 தான் இங்கே கிளியர் கட் கரெக்ட் ஆன்சர். நியோபிளாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ நியோபிளாசம் ஒரு நியோபிளாஸ்டி அப்படின்னா கேன்சரஸ் செல்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு கேன்சரஸ் செல்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
mass of proliferating cell, rapid growth, okay, invasion and damage into the tissue எல்லாமே இருக்கும். They are not confined. They will spread very, very easily. So A, B and C, option 3 will be the right answer. Okay. Now, which of the following enzymes contains heme as a prosthetic group? Again, உங்க டெக்ஸ்ட் புக்ல அப்படியே நம்ம பார்த்துருக்கோம் that peroxidase and catalase இது ரெண்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க catalase தான் ஆப்ஷன்ல இருக்குங்கிறதுனால straight forward option 1 will be the right answer. Okay. Now, which one of the following? Yeah, இந்த இதுக்கு தான் answer option number 1. Okay. Match the following கேட்டிருக்காங்க பசங்களா. These are disorders. Okay, so disorders வந்து பார்த்தீங்க அப்படின்னா clearly we see emphysema, which is damaged alveolar walls. Okay, so A2. Angina pectoris இங்கிறது acute chest pain, so B3. Glomerular nephritis is inflammation of glomeruli. Tetany இங்கிறது rapid spasms if the calcium content is low. So clearly நமக்கு option A2, B3, C4 and D1, option 1 தான் இங்க correct answer-ஆ இருக்கும். Okay, now which of the following statement is correct about the location of the male frog copulatory pad? இது வந்து 4 limb உடைய first digitல ஓட்ட வச்சிருக்கும். So clearly அதுல ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. option 1 is the right answer. நான் இங்கே பயோரியாக்டரை கொடுத்து இந்த பயோரியாக்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல பசங்க. ஸோ ஹியர் இஃப் யூ சி D, C, A and D. ஸோ மேம் எனக்கு வந்து கிளியராக தெரியல அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபோம் பிரேக்கர் இதில் யார் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நம்ம சைடுலேருந்து அதை ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ஃபோம் பிரேக்கர். ஓகே, ஸோ கிளியர்லி நமக்கு வந்து ஆப்ஷன் 1 அதாவது C தான் வந்து இதில் ஃபோம் பிரேக்கராக இருக்கும் பசங்களா. A வந்து இஸ் ஆக்சுவலி பாயிண்டிங் டு த அஜிடேட்டர். Okay, not exactly to the foam breaker. So option 1 is the right answer. Then polymerase chain reaction அப்படிங்கிறது வந்து amplifies DNA following the equation. So always நமக்கு exponential ஆன ஒரு growth வந்து நம்ம இங்க பார்க்கிறோம். Okay, when you look at the polymerase, அதாவது 2 na 2 is becoming 4, 4 is becoming 4 into 2 அப்படியே. ஓகே, பிகாஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே டெம்ப்ளேட்டாக இருக்கிறதுனால 4 into 2, ஸோ இட்ஸ் பிகமிங் 8, 8 will become 16, 16 will become 32, அப்படி தான் போகும். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னா ஸ்கொயர்டாக போகும். இது வந்து ஸ்கொயர்டாக போக போகிறது கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி 2 to the power of n. கிளியர் பசங்களா? ஸோ ஸ்கொயர்ட் அப்படின்னா 4 square is 16, 16 square is அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நமக்கு அங்கே ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Clear pasangla? Okay. Now, simple equation வந்து always remember it is 2 to the power of n. Okay, so therefore option 3 will be the right answer. Then list 1 with list 2 வந்து நம்ம match பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் head, middle piece, acrosome and tail. Okay, ஸோ நம்ம வந்து பார்க்குறோம் head வந்து is going to contain the genetic material, no doubt. So A4. Okay, then வந்து middle piece வந்து will have the energy. Acrosome-ல enzymes இருக்கும், tail-ல motility கொடுக்கும். Okay, so அதனால வந்து head-க்கு 4, A4, B3, okay, A4, B3, C1 and D2. Option 2 will be the right answer, clearly. Okay, now இங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிடி அண்ட் எம்ஆர்ஐ இமேஜிங் வந்து கேன்சர்ஸை இன்டர்னல் ஆர்கன்ஸில் டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு, விச் இஸ் எஸ். கீமோதெரபிட்டிக் ட்ரக்ஸ் வந்து ஐ யூஸ் டு செல் நான் கேன்சரஸ் கிடையாது. தே வில் கில் த கேன்சரஸ் செல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங். Alpha interferon வந்து will activate the cancer patient's immune system and helps in destroying the tumor, which is correct. Chemotherapeutic drugs வந்து are biological response modifiers. So biological response modifiers are the interferons. Okay, so அதனால they are not chemotherapeutic drugs. In case of leukemia, blood cells counts will decrease கிடையாது, they will increase. So அதனால A and C மட்டும்தான் பசங்களா correct. Option 1 will be the right answer. Now name the class of enzymes that will catalyze this particular reaction. இங்க ஒரு group இருக்கு, this group is getting transferred to this particular substrate. So clearly transfer is happening, transferase will be the answer. Alright, now கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
ஹியூமன் ப்ரெக்னென்சியில் மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து 12 வீக்ஸில் ஃபார்ம் ஆகிடும், 8 வீக்ஸில் கிடையாது. ஹார்ட் வந்து 1 month, லிம்ஸ் வந்து 2nd month அண்ட் ஹேர் வந்து யூஸ்வலி 5th month. ஸோ ACDE எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் 1 will be the right answer. ஓகே, ஸோ இங்கே வந்து கிளியர்லி அந்த எம்ப்ரியானிக் பீரியட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா it will be very easy for you all to answer. Okay, then which of the following diagrams is correct with regards to proximal and distal tubule of the nephron? ஸோ ரொம்ப வில்லங்கமான ஒரு கேள்வி இது. எங்கே எக்ஸிட் அண்ட் என்ட்ரி போகுதுங்கிறத பார்த்து தான் you will have to answer, இல்லையா? ஸோ இங்கே வச்சு பார்க்கும்பொழுது தண்ணி வந்து உள்ளே வராது when it comes to the proximal convoluted tubule. ஸோ தண்ணி வந்து வெளியே தான் போகும் அப்படிங்கிறப்ப இது இல்லை இது ரெண்டு தான் வந்து தண்ணி வெளியில் போகிற மாதிரி இருக்குது, இல்லையா? ஸோ இங்கே வந்து தண்ணி உள்ளே வர மாதிரி காமிச்சிருக்காங்க, which will not happen in the proximal convoluted tubule. Now another thing that you have to remember is that so if you see again distal convoluted tubule பார்க்கும்பொழுதும் வந்து தண்ணி வெளியே போகும், இன்னும் கொஞ்சம் கூட பைகார்பனேட் அயன்ஸ் வெளியே போகும். வேறு ஏதாவது சால்ட்ஸ் இல்லை ஹைட்ரோஜன் அயன்ஸ் இருந்ததுன்னா அது உள்ளதான் வரும். ஓகே, ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைகார்பனேட் ions and H2O is okay, but then they have talked about NaCl going out, which will not happen. So நமக்கு எக்ஸ்ட்ராவான செக்ரீஷன்ஸ் ஏதாவது இல்லை வெயிட் NaCl வேணும்னா ரீஅப்சார்ப் பண்ணணும்னா கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் இஸ் ஹேப்பனிங் நோ ஹியர். ஸோ அது இங்கே நடக்குமே தவிர இங்கே வந்து சோடியம் உள்ள வர மாதிரி காமிச்சிருக்காங்க, which will not happen. Okay, so option 2 is the right answer. Okay, so then coming to which of the following genetic engineered organisms was used by Eli Lilly to prepare the human insulin அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் clearly bacteria E. coliல தான் வந்து they conducted this experiment and AB ரெண்டு செயின்ஸ் வந்து செப்பரேட்டாக சிந்தசைஸ் பண்ணி they connected it through disulfide bridges. ஸோ ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். நான் பொட்டென்ஷியல் ட்ராபேக்ஸ் ஆஃப் IVF அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளியர்லி ஃபெர்டிலிட்டி ரிஸ்க் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ரியேஜன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ், less adoption of orphans will happen and possibility of early embryo not surviving is also possible. கண்டிப்பா இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது and husband or wife are necessary for being donors கிடையாது, எந்த ஒரு டோனர் கிட்டே வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ B, D and F are the only correct answers. Option 2 will be the right answer. Alright, நாங்கள் moving on to the next question. சிம்பிளாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. Now மேலே வந்து an alien piece of DNA is inserted at the ECO-R1 site. ஸோ இது வந்து பீட்டா கலெக்டோசைடேஸ்க்கான ஜீன். அப்போது இங்கே ரீகாம்பனன்ட் காலனிக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பீட்டா கலெக்டோசைடேஸ் இருந்தால் மட்டும்தான் ப்ளூ கலர் வில் கம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு ECO-R1 சைட்டில் நான் ஜீனை சொருகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ரீகாம்பனண்ட்டான காலனியால் இந்த கலெக்டோசைடேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ளூ கலர் காலனிஸ் வந்து டெஃபினட்டாக நடக்காது. அண்ட் இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஸோ கிளியர்லி ஒயிட் காலனிஸ் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர் பசங்களா? Now what is the name of the blood vessel that will carry the oxygenated blood from the body to the heart in a frog? So deoxygenated blood from the body to the heart of a frog அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து you don't have to think too much பசங்களா. எல்லா deoxygenated bloodடையும் அல்டிமேட்டாக நம்ம ஹார்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணுற ஒரே வெசல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த vena cava. ஓகே, ஸோ அது வந்து இன் ஹையர் ஆர்கானிசம்ஸ் இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் vena cavaன்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கலாம். பட் nevertheless remember that vena cava அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான answer. Okay, so clearly vena cava. Don't get confused. நம்ம நார்மல் any diagram of heart பார்த்தீங்கன்னாலுமே இந்த பல்மோனரி ஆர்டரி பல்மோனரி வெயின் வேணால் அவங்களுக்கு இருக்காமல் இருக்கலாம். ஓகே, ஒன்லி ஒரு பல்மோனரி வெயின் மட்டும் வரா மாதிரி ஆர்டரி இல்லாமல் இருக்கலாம், பிகாஸ் அவங்களுக்கு 4 chambers கிடையாது. பட் vena cava கண்டிப்பாக இருக்குது. Option 1 will be the answer. Okay, now coming to the next question. While trying to find out the characteristic of a newly found animal, researcher வந்து பார்க்கும்பொழுது மீசோடர்மல் டிஷ்யூவில் வந்து அங்கங்கே கேவிட்டி இருந்தது. ஸோ ஒரு பக்கம் கேவிட்டி இருந்த மாதிரி இருந்தது, இன்னொரு பக்கம் கேவிட்டி இல்லாத மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இருக்குது ஆனால் இல்லை. அப்போ அது என்னது? அது கிளியர்லி சூடோசிலோமேட் தான், இல்லையா? ஸோ கிளியர்லி யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் 3 which is
சூடோசிலோமேட். ஏசிலோமேட்டாக இருந்தால் கேவிட்டி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க. ப்ராப்பர் கேவிட்டியாக இருந்ததுன்னா அதையும் அங்கே கிளியராக பார்த்துருப்பாங்க. இது வந்து அங்கேயும் இங்கேயும் அரையும் குறையுமா இருக்குன்னு சொல்லும்போது ஆப்ஷன் 3 will be the answer. ஓகே பசங்களா? ஸோ அதனால நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சோட கிளாஸஸ் ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனை இங்கேருந்து பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு குவரிஸாக இருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் கால் பண்ணி இல்லை நம்மளை விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து மேம் நான் போன வருஷமே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க பசங்களா. இப்போ லேட்டஸ்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஐ ஹோப் 2025 zoology paper is clear for you பசங்களா. so if you see நிறைய questions வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தது. ஓகே, நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சில அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதையுமே எப்படி சால்வ் பண்ணணுங்கிற இன்சைட் வந்து ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். ஸோ எஸ் மேம், ஐ எம் ரெடி ஃபார் த 2025 பேப்பர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாரை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 26 பேப்பரை நம்ம இதே மாதிரி தட்டுறோம் தூக்குறோம் பசங்களா. ஆல் தி வெரி பெஸ்ட்.